Taste the Daily. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நிர்வாகிகள் வாட்ஸ்அப் சேனலில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜசேகர், மாவட்ட பொருளாளர் தேவநாதன் மற்றும் என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அல்லம்பட்டியில் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பாக செயலாளர்கள் மற்றும் பாக நிர்வாகிகள் நியமன கூட்டம் நடைபெற்றது. இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளருமான ஜான் மகேந்திரன், மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் விஜயகுமரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வரதராஜன் உள்ளிட்ட அதிமுகவினர் ஏராளமான கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 12ஆம் தேதி திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் 1571 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்து அட்டையில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அஸ்தினாபுரம் பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வீதி வீதியாக சென்ற அதிமுகவினர் பொதுச் செயலாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அட்டையை அனுப்புவதற்காக பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர்.